பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஸ்ரீரங்காவின் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கந்தபுல ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய கலாசார மண்டபம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த கலாசார மண்டபத்தில் எதிர்காலத்தில் 10 வறிய குடும்பங்களுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஸ்ரீரங்கா கந்தபுல ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் அழைத்து செல்லப்பட்ட பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் கலாசார மண்டபத்தை திறந்து வைத்தார். இப்படி ஒரு பண்டை யாருமே தந்துட மாட்டாங்க. 90 லட்சம் வரைக்கும் ஒரு பண்டு தரத்துக்கு எந்த அமைச்சரோ யாருமே இங்க முன்வராங்க. அதனால அவருக்கு நம்ம எல்லாருமே நன்றி கடந்திருக்கோம். உள்ள 7 ஸ்கூல் மாணவர்களுக்கு அவர் ஒப்பி புத்தகமாக ஒரு தாலியை செஞ்சு கொடுத்து மேடையில் ஒரு 2 நாள் கல்யாண நாட்களை பார்த்து கல்யாணம் செய்வது இருந்தாரு. அதுக்கு நம்ம எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். கந்தபுரம் நகரத்துக்கும் கந்தபுரம் கிராமத்துக்கும் இப்படி ஒரு கலாச்சாரம் கல்யாணம் வர்றது காரணம். இன்றைக்கு நாங்கள் திருப்பதி எடுத்தோம்னா அந்த திருப்பதி கோயில் யூனிவர்சிட்டி நடந்தது, வைத்தியசாலை நடந்தது, இலவசமா வேலை படிக்கணும். ஆனா நுரைய மாவட்டத்தில் நாங்கள் அப்படியான காண ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் சொன்னால் இன்றைக்கு இந்த போல எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடியதுக்கு சொந்தமாயிருக்கு. இதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு முடிச்சிருக்க தேவையில்லை, அரசியல்வாதிகளுக்கு முடிச்சிருக்க தேவையில்லை. நானே தான் விட்டாலும் இந்த கட்டடத்தான இந்த ஊர் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்ப நாளைக்கு இன்னொரு 7 காசு போயிடுவோம் அப்படியா இங்க எல்லா 7 முழுதிய மாவட்டத்தில் அவ்வளவு உள்ள மாணவ மாணவிகளையும் நாங்கள் இங்கே கொடுக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு தலைமைக்கு ஒவ்வொரு இடத்துல போயிடுவோம் சொன்னாலும் நாங்கள் எல்லாரையும் இந்த போர்ல நாங்கள் ஃப்ரீயா நடத்துறோம். 9 வருஷமும் நான் 10 திருமணம் இந்த இதில் நான் இலவசமா செய்வோம். இந்த போல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நூலே பாடத்தோட எந்த ஒரு இதுக்கு இந்த போல நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். என்ன பண்ணுறோம்னா நான் இதை செய்யலன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏனி அரசியல் இதுவும் ஒரு பெரிய ஒரு கலாச்சார மண்டபத்தையோ பெரிய ஒரு வெளிக்கோடியோ இந்த நூலியா மாவட்டத்தில் கட்டணும். 1000 பேர் அமரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள இந்த கலாசார மண்டபம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெ ஸ்ரீரங்காவின் 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.